ஏய் உன் கூட கொஞ்ச நேரம் காண்டேன் நானு. பார்வதிக்கும் திவாகருக்கும் நடந்த இந்த ரொமான்ஸ் சம்பவம் செகண்ட் வீக்ல டே 10ல நடந்திருக்கு. பசி மயக்கத்துல இருக்க திவாகர் பார்வதி மேல வந்து சாயறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட மடியில படுக்குவான்னு கேக்குறாரு. உன் கூட கொஞ்ச நேரம் பேச மாட்டேன். அப்ப மடியில படுத்துக்கோமா? ஏய் நீ தயவு செய்து போயிரு. சில பேர் நினைப்பீங்க பார்வதி வந்து திவாகர் அண்ணன் தானே கூப்பிடுது, இவங்களுக்குள்ள இருக்கிறது பிரதர் சிஸ்டருக்கான ரிலேஷன் அப்படின்னு. அதுதான் என்ன கர்மம்னு தெரியல. எல்லாம் பொய். பார்வதி எஃப்ஜேவை தம்பின்னு கூப்பிட்டு அவனை ஊட்டி விட வேற சொல்லிச்சு. அது முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அரோரா ஆதிராக்கெல்லாம் ஊத்தி விடுறேன்னு சொல்லி பஞ்சாயத்து வேற பண்ணுச்சு. இந்த மாதிரி ஒரு பொசிட்டிவா இருக்கிறவங்க எப்படி அக்கா முறையில இருக்க முடியும்? எஃப்ஜேவும் பார்வதியும் அவ்வளவு க்ளோஸ் எல்லாம் கிடையாது. சோ இவங்க எல்லாம் பேரளவுக்கு தான் வந்து அண்ணன் தம்பின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அது இல்ல அப்படிங்கறது தெரியுது. பொழந்துருவேன் உன்னை. ஃபுல் வெயிட் தூக்கி என் மேல போடாத போ. திவாகர் சாஞ்சாரு, பார்வதி சாய விட்டாங்க. சோ இந்த விஷயம் வந்து மியூச்சுவலா 2 பேரோட ஒத்துழைப்பால தான் நடந்திருக்கு. கேப்பே இருக்க கூடாது. சரி. ஐயோ இந்த அக்கிரமத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? என்ன சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிறாரு. ஆமா. பாரு மேல மடத்து தூங்குற சுகமே. ஏய் இப்போ உடனே ஐஸ் வைக்கிறியா? என்ன இருந்தாலும் டாக்டர் தான். நான் எத்தனை பேருக்கு இப்படி செஞ்சிருக்கேன். ஊர் உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் போய் பிசியோ பண்ணு போ. இப்ப போய் நம்ம பண்ணுவோம் சாப்பிட்டு. ஏய் வேணாம். காதலர்களுக்கே உண்டான அந்த கொஞ்சர பாணியிலே கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். இதுக்கு முந்தா நாள் பாத்தீங்கன்னா பார்வதி கிச்சன் டேபிள்ல ஏறி உட்காந்துட்டு பெரிய பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அவ்வளவு சண்டித்தனம், அவ்வளவு அடமண்டா இருக்கிற ஒரு ஆளு தன் மேல ஒருத்தர் விருப்பம் இல்லாம வந்து சாயிறாரு அப்படின்னா அதை ஏன் பிரச்சனை ஆக்கல?